அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 பேர் 4 வசனத்தை வாசிக்க போகிறோம். 4 பேர் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சகோதரர் 2 பேரில் சகோதரி 2 பேரில் 4 வசனங்களை வாசிப்பாங்க. ஒருத்தவங்க 147:11 சங்கீதம், ஒருத்தவங்க 1 சாமுவேல் 15:22, இன்னொருத்தவங்க நீதிமொழிகள் 21:3, இன்னொருத்தவங்க உபாகமம் 33:12. 147:11 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சகோதரர் நடுவில் நீதிமொழிகள் 21:3. நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அடுத்து உபாகமம் 33:12. விண்மீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாக தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார் என்றான். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையும் மாட்சியும் நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த நாளோட நீர் பேசுகிற வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் என்னோடும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நாங்கள் பிரியமாய் நடந்தாலே எங்களுக்கு சகல ஆசீர்வாதம் உண்டு. இம்மை மறுமை எல்லா நன்மை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிரியம் எங்கள் மேலே இருக்க நாங்கள் ஒவ்வொரு காரியங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளோட தியானிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியினுடைய இடைப்படும். பரிசுத்த ஆவிக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்ல அடிமையும் பயன்படுத்தும். உற்சாகத்தின் ஆவியை தாரும். எந்த விதத்தில் மந்தாரங்களை எடுத்து போடும். பரிசுத்தாவின் பலன் தந்து நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் எடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் 4 வசனங்களை வாசித்தோம். இந்த 4 வசனங்களிலும் கர்த்தருடைய பிரியத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற பொழுது, பயம் உள்ளவர்களும், அதாவது தேவ பயம் உள்ளவர்களும் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களும் கர்த்தர் பிரியப்படுவார் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக இந்த நாள் வாசித்த 1 சாமுவேல் 15:22 இந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிதல் இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நீதிமொழிகள் 21:3 வாசித்தோம். அதில் ஒரு காரியத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்கிறார். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 21:3 பலியை பற்றி பேசிட்டு பக்தன் பிரியத்தை குறித்து பேசுகிறார். அங்கே பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, பலி இடுவதை பார்க்கிலும் நீதி நியாயம் 2 காரியத்தை செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்பதை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக மோசே பக்தன் 12 கோத்திரத்தாரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற பொழுது பென்யமீனை குறித்து ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறான். இந்த ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது 33:12 வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், என்னாலும் அவர் காப்பாற்றி வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 147:11 இந்த வருஷத்தின் வாக்காகவும் வாழ்நாள் முழுவதுக்கும் நம்முடைய சொந்த வசன வாக்குத்தத்தமாக எடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. இந்த கர்த்தர் நம்ம ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிறார். இந்த நாட்டினுடைய தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம், இது இந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு பதிலை வேதத்தில் உபாகமம் 33:12 தான் நமக்கு பதில் சொல்லுது. என்ன பதில்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். நல்லா கவனிச்சு பாருங்க, அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பொழுது கர்த்தர்
வேதம் சொல்லுகிறது 33:12 படி, நான் கர்த்தரோடு சுகமாய் தங்கியிருப்பேன். சொல்லுங்க எல்லாரும். நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால், கர்த்தரின் மேல் பிரியமாய் இருந்தால், நான் கர்த்தருடன் சுகமாய் தங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு. அதுக்கடுத்து அடுத்த பகுதி சொல்லுது பாருங்க, அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி என்னை காப்பாற்றுகிறவர். அடுத்து அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் என் எல்லைகளுக்குள்ளே அல்லது என் வீட்டிலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய சகல காரியத்திலே கர்த்தர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. நான் சுகமாய் தங்குவேன், அவர் காப்பாற்றுவார், என் எல்லைக்குள்ளே வாசம் செய்வார். அல்லேலூயா. இத்தனை காரியங்களும் கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிற பொழுது என் வாழ்வில் பலிக்கும். ஒரே ஒரு ஆமென். அல்லேலூயா. இந்த பாருங்க, வார்த்தை வருதுன்னா அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த டேபிள் துடைக்கிற ஸ்பாஞ்சு பார்த்துறீங்களா? தண்ணி எவ்வளோ தண்ணி ஓட்டுதாலும் அந்த ஸ்பாஞ்சை வச்சு மாத்திரம் என்னச்சுன்னா அப்படி சடக்குன்னு உறிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருது, நம்மளை நோக்கி கர்த்தருடைய வசனம் வருதுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. உன் வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அது எனக்கு ஐயோ சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவசமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு நாளும் நீங்கள் ஏதோ அந்நிய காரியமாக நினச்சி விட்டுறாதீங்க. அது விட்டால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம், வேண்டாம். வந்தோம்னா வரும்போது ஜெபத்தோடு வாங்க. ஆண்டவர் என்னோட பேசுங்க, என்னோட இடை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக யார் ஜெபங்களை பேசுவார். நம்ம மப்பும் மந்தாரமாக நம்ம வேண்டாம் வெறுப்பாக வந்தோம்னா அங்கே வந்து நமக்கு பல விதமான அலக்கழிப்பு தான் இருக்கும். நம்ம எண்ணங்கள் அலக்கழிக்கப்படும், நம்முடைய சரீரம் ஒத்து வராது, பல விதத்தில் நமக்கு போராட்டமாக இருக்கும். அல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் 147:11 பெற்றுக்கொண்டோம். அந்த வசனம் சொல்லுது, பயம், தேவ பயம், கிருபைக்கு காத்திருக்கிற காத்திருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து கர்த்தர் பிரியமாயிருப்பார். என் மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். இப்போது நீ உச்சக்கட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பென்யமீனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இந்த பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால வசனம் சொல்லுது, அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். நான் என்னாலும் சுகத்தோடு தங்கியிருப்பேன். நீங்கள் அறிக்கை செய்யுங்க. சுகமில்லாத நேரம் வருகிற பொழுதெல்லாம், விளைவின நேரம் வருகிற பொழுதுதான் காய்ச்சல், நோய், சளி, பேக் பெயின், ஏதாவது தொந்தரவு, எலும்புகள், நரம்புகள், தசைகள் அல்லது ஜவ்வுகள், ரத்த நாளங்கள், மூளை மண்டலங்கள், முதுகுத்தண்டுகள், ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு உள்ளவயங்கள் வெளியவங்கள் பாதிக்கப்படுதல். நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தரோடு சுகமாய் இருப்பேன், சுகமாய் தங்கியிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் சுகத்தை தருகிறவர், அவர் சுகமாய் தங்கச் செய்கிறவர். அல்லேலூயா. தேவ சொல்ல தொடர்ந்து அடுத்த பகுதி சொல்லுது, அவனை என்னாலும் காப்பாற்றுகிறவர், எந்த பொல்லாங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர். அதுக்கடுத்து அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் என் எல்லைகளுக்குள்ளே, நமது எல்லைகளுக்குள்ளே அவர் தங்கி இருப்பார். ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமில்லை, வாழ்நாள் முழுதும் அறிக்கை செய்யும். உங்களை பிடிச்சிருக்கிற எல்லா மக்கள் சொல்ற பீடைகள், பலவீனங்கள், தொந்தரவுகள், வியாதிகள் உங்களை விட்டு அற்று ஓடியே போகும். ஏன்னா உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறார், உங்களை அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. உங்க மேல் பிரியமா இருக்கனால நீங்க அவரோட சுகமாய் தங்கி இருக்க முடியும். ஸ்தோத்திரம். இப்போ இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது? பென்யமீனுக்கு சொன்னது. யார் சொன்னது? மோசே. 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு வச்சு மோசே பக்தன் அப்படி சொல்றார். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பென்யமீன் கோத்திரம் ஒரு பீறுகிற ஓனாய். என்னவா? பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் கோத்திரம் செஞ்ச சேட்டைகளை பின்னாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மோசமாக இருக்கும். ஒரு மனுஷன்
லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் தன் மறுமனையாட்டியை கூப்பிட்டு ஒரு முறை பெத்லகேம் வரைக்கும் போகிறான். போயிட்டு மாமனார் வீட்டில் தங்கிட்டு அந்த மறுமனையாட்டி கூப்பிட்டுட்டு வர்ற இடத்துல கிவியா என்கிறதான பென்யமீனுடைய தேசத்தில் பட்டணத்தில் ஒரு பட்டணத்தில் ராத்தங்கிற இடத்துல அந்த மறுமனையாட்டிய அந்த கிவியோன் ஊரார் பென்யமீன் ஜனங்கள் நாசம் பண்ணி அந்த பெண்ணை சாகடிச்சிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான், செத்த பெண்ணை 12 கோத்திரத்துக்கு 12 துண்டை வெட்டி அனுப்பிச்சிட்டான். இது தேசம் வந்து பயங்கரமான ஒரு கொந்தளிப்பாயிட்டு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, விவரம் என்ன, இப்படி ஒருபோது நடந்தில்லைன்னு சொல்லி எல்லாம் கூடுனா அவன் வந்து சொல்கிறான், நான் கிவியாவில் ராத்தங்கினேன், என் மனைவியை இந்த பென்யமீனர் மானவங்கப்படுத்தி நாசம் பண்ணி கொன்றே போட்டாங்க. நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ 12 கோத்திரத்தார் சேர்ந்து, அதாவது பென்யமீன் தவிர மற்ற எல்லோரும் 11 கோத்திரத்தார் சேர்ந்து பென்யமீனர் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, யார் இந்த தப்பு செஞ்சாங்களோ அவங்கள நியாயம் செய்ய எங்கள்கிட்ட ஒப்பு கொடுங்க, அந்த பேலியாளின் பிள்ளைகளை என் கையில் ஒப்பு கொடுங்க, அவங்களை கொன்று இந்த பாவத்தை தேசத்தை விட்டு அகற்றணும் அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பென்யமீனர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாவம் செஞ்சவங்களை ஒப்பு கொடுக்காம பாவம் செஞ்சவங்களுக்கு வக்காலத்து வாங்கி சண்டைக்கு வர்றாங்க. இப்போ அனைத்து கோத்திரமும் சேர்ந்து பென்யமீன் கோத்திரத்துக்கு யுத்தம் செய்துக்கா போகிறாங்க. நடக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாவம் செஞ்சவங்க வெற்றி பெறாங்க. பென்யமீன் கோத்திரத்தா பாக்கி இருக்கிற 11 கோத்திரத்தையும் அடித்து வெளுத்து வாங்கி முதத்தர ஒரு 22,000 பேரை கொண்டாங்க. மறுநாள் யுத்தத்துக்கு போகிறாங்க. மறுநாள் ஒரு 18,000 பேரை கொண்டுட்டாங்க. காரியங்கள் தலையில் நடக்குது. கொடுமைக்காரர்கள் அங்கே ஜெயிக்கிறார்கள். பொல்லாதவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். நியாயம் கேட்டு போனவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டுகிட்ட போய் முறையிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. ஆண்டு சொன்ன அழுதாங்க, ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யணும், இப்படி எங்கள் சகோதரன் தான், ஆனாலும் அவன் இப்படி பாவம் செஞ்சுட்டான், அவன் யுத்தத்துக்கு போன எங்கள் தான், நாங்களாம் வெட்டுப்படுறோம், சாகுறோம், நாங்கள் என்ன ஆண்டர் செய்யணும். அப்போ ஆண்டு சொன்னார், பதிவிட வச்சு நீ போய் இந்த முறை நீ வெற்றி பெறுவேன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு சொன்னார். போனாங்க. போய் பதிவிடை வச்சு முன்னையும் பின்னையும் யுத்தம் நடந்துச்சு. கிவியாவில் இருக்கக்கூடிய பென்யமீன் கோத்திரத்தை அனைவரையும் சங்காரம் பண்ணிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்காங்க. பென்யமீன் எப்படிப்பட்டவன்? மோசே என்ன சொன்னார்? மோசே சொன்னார், கர்த்தருக்கு பிரியமான. ஆனால் அந்த பிரியமானவன் பிரியமெல்லாம் போயிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் தவிர மற்ற எல்லாரும் செத்து போனாங்க. ஒரு கோத்திரத்தில் 600 பேர் ஒரு ரிம்மோன் கண்மலையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. பாக்கி அங்கங்கே செதறி போன 1-2 இருப்பாங்க. ஆனால் ஒரு 600 பேர் மட்டும் மொத்தமாக அந்த ஒரு கண்மலையில் போய் ஒழிச்சதுனால அவங்க மட்டும் தப்பிச்சாங்க. மற்ற எல்லாமே நிர்மூலமாயிட்டாங்க. ஒரு கோத்திரமே அழிஞ்சு போயிட்டு. நல்லா கவனமாக இருக்கு. மோசே சொன்னார், நல்ல வாக்குத்தத்தம் சொன்னார், பிரியமானந்தான் உன் எல்லையில் அவர் வாசமாக இருப்பார், உன்னை என்னாலும் சுகமாய் தங்க பண்ணுவார், அல்லேலூயா, காப்பாற்றுவார். இப்படிலாம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டோம். நமக்கு நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களாம் அப்படி வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவ பயத்தோட தேவ சமூகத்தில் கிருபைக்கு காத்திருந்து இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டோம்னா தான் பிரியமானவனே சொன்ன வாக்குத்தத்தம் என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கும்படி அது நடக்கும், பலிக்கும், வாய்க்கும். இல்லாத பட்சத்தில் நான் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவன் பேலியாளின் பிள்ளையாய் மாறிப்போன் என்று சொன்னால் ஜாக்கிரதை. ஒரு கோத்திரமே நிர்மூலமாயிடுச்சு. 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமே அழிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? ஒன்று பாவம் செஞ்சவனை ஒப்பு கொடுத்துருக்கணும், இல்லாட்டி பாவம் செஞ்சவனை அவனே நினைச்சிருக்கணும், நியாயம் செஞ்சுருக்கணும். நியாயத்துக்கு கேட்டு வந்தவங்களை கொன்று நியாயம் செய்ய வந்தவங்களுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் செஞ்சதுனால இந்த பென்யமீன் கோத்திரமே அழிஞ்சு போச்சு. தேவஜனமே, நான் திரும்பி சொல்கிறேன், கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு வர்றார். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பெற்றுக்கொண்ட ரைட்டு. ஆனால் அதற்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேனா? அதற்கு நான் பாத்திரனாக இருக்கிறேனா? அதற்கு நான் உகந்தவனாய் வாழ்கிறேனா? ஜாக்கிரதை. அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பலிக்க மாட்டது. ஏன்? பயமே கிடையாது, காத்திருக்கிறது கிடையாது. காத்திருந்து தேவ சமூகத்தில் இந்த வாக்கை பலிக்க, ஆண்டவரே
நான் உமக்கு பிரியமானது செய்வேன். என் மேலே நீங்கள் பிரியமாக இருந்து என்னோட நீங்கள் வாசம் செய்ய, நான் உங்களோட சுகமாக தாங்கணும், என்னை காப்பாற்றுங்க, என் எல்லைகளுக்குள்ள வாசம் செய்ய. அவருக்கு பயந்து நடந்த நிச்சயமாக செய்யும். பயப்படாமல் போனால் நிர்மூலமாக்கப்படுவோம். தேவசோர் வாக்குத்தத்தத்தை தான் தியானிக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிற பொழுது வேதம் சொல்லுது நிர்மூலமாக்கப்படுவோம். அப்போது காத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. காத்திருக்கிறவங்க 1 சாமுவேல் 15:22 படி சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிற அறிவின்படி சத்தத்துக்கு கீழ்ப்படியும். முக்கியமான ஒரு காரியம். பயம் இருக்குது, காத்திருக்குது. அதுக்கடுத்து காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் வரும். என்ன சத்தம் வந்துச்சு? நீ அமலேக்கீரை முறியடிக்கிறதுக்கு போகும்போது அங்கே ஒருத்தனும் நாசில சுவாசம் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? நிக்கிற மணி போட்டு கீழ்படிச்சிட்டான். சத்தத்தை கேட்டுட்டான். நல்லா கவனமாக கேளுங்க. இதுவரை நம்ம தியானிக்காத ஒரு பகுதி. வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இந்த முறையை நம்ம தியானிக்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சத்தம் கேட்குது, கீழ்படிச்சிட்டான், போகிறான், பகுதியை நிறைவேற்றான், போயிட்டான். என்ன அந்த பகுதி? உதவாதது, கெட்டு போனது, சூத்த கத்திரிக்காய் அவளோட எல்லாத்தையும் சொத்தையானது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பகுதி நிறைவேறிட்டு மக்களையும் அநேகரை சங்காரம் பண்ணிட்டான். ஆனால் அங்கே இருக்கிற ஆகாகின் ஐயா அந்த அமலேக்கினே ராஜாவை கொள்ளலை, பிடிச்சிட்டு வந்திருக்கான். அடுத்து முதல் தரமானங்களும் 2ஆம் தரமானையும் அவன் என்ன செய்யல? அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து கவனிக்கிறீங்களா? பகுதி நிறைவேற்றான். பகுதி என்ன செய்யல? நீங்கள் கற்றுக் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினா 100% கர்த்தருக்கு கீழ்ப்படி, 100% கர்த்தருக்கு செஞ்சு முடிக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. நம்ம படிக்க தொடங்கிலேருந்து +2 வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு 35 மார்க்கு, காலேஜ் போனால் 50 மார்க். அல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்தால் 100 மார்க். பாஸ் பண்ணுறதுக்கு 100 மார்க் எடுக்கும். சொல்லுங்கள், பாஸ் பண்ணுறதுக்கு 100 மார்க் எடுக்கணும். ஐயோ, நான் ஒரு நாள் கூட வாழ்நாளில் நான் 90 தாண்டினதுலையே 99 வரைக்கும் எடுத்துக்கினேன். நான் எல்லா பாடத்திலும் 100 எடுக்கலையே, எப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில் 100 எடுக்க முடியும்? கவலையே படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு காத்துருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு 100 மார்க். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்கள் 100 மார்க் எடுக்க என்ன செய்யணுமா? பயம், காத்திருப்பு, கீழ்ப்படிதல். நீங்கள் கண்டிப்பாக 100 மார்க் எடுத்துருவீங்க. வேதத்துடைய ஃபார்முலா அது. நிச்சயமாக கட்ட தேவ சமூகத்தில் வந்த உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். எண்ணத்தில் வருகிற நான் புறக்கணித்து தள்ளிவிடுவது இல்லை. வருத்தப்படுறீங்களா? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் புறமே தள்ளுவது இல்லவே இல்லை. வந்தவங்களை எப்படியாவது ஆண்டவர், நீங்கள் மண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, எப்படியும் மகிமையின் பரலோகத்தில் பிரவேசிக்க தகுதியில் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது எல்லாருமே ஒரு ஆமேன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்க, வசனம் விளங்கணும். நீங்கள் கவனிங்க, தேவசபை தயவு செய்து நல்ல வசனத்தை கவனிங்க. எப்படியாவது ஒவ்வொரு பல்லவத்தில் கர்த்தர் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அதில் ஒருத்தர் விடவே மாட்டார். பியோ விடுவாரா? சத்தமா சொல்லி விடுவாரா? என்னை விடவே மாட்டார். சத்தமா சொல்லு. அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளை ஒருவனையும், ஒரு சின்ன பிள்ளைய கூட, ஒரு பெரிய ஆளை கூட தேவசனம் வந்தாச்சுன்னா அவர் தள்ளிவிடவே மாட்டார். எப்படியாவது சரிப்படுத்துவார். அந்த நேரத்தில் அடி ஒத்த மிதி, ஒரு களிமண் கொய்யவன்ட்ட மாட்டிச்சு என்ன பாடுபடும்? ஏன் தெரியுமா? அது நல்ல பாத்திரமாய் நம்ம வீட்டில் பயன்படுத்திருக்காத்தான். ஒரு தங்கம் நம்ம பிரதர்கிட்ட கிடைச்சா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு கட்டி தங்கம் கிடைக்குது,
அது என்ன ஆகும்? அது கம்மலாகவும் அது தாலி செயினாகவும் அல்லது ஒரு மூக்குத்தியாகவும் மாறினா அது என்ன அடி வரணும், என்ன அக்கினிக்குள்ள போகணும், என்ன பாடுபடும் தெரியுமா? ஏன்னா வசனமாக தானே சொல்லுது, அழிந்து போயிட பொண்ணே அக்கினி அனுசணும் சோதிக்கப்படும். அல்லேலூயா. அது அக்கினிக்குள்ள போய் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைவின் வளைவின்படி வளைச்சு உருக்கி எடுத்து அதை கம்பியாக்கி அதை தகுடாக்கி என்னென்ன செய்யணும் செஞ்சு அதை உருவமாய் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒன்றுக்கு உதவாத என்னை கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியாக்கி எப்படியோ வணைபடியோ வணைச்சு நான் பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றி அவர் பரலோகத்தில் கொண்டு போய் என்னை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருவனுடைய புறமே தள்ளுகிற தேவனே அல்ல. ஆனால் நான் அழைக்கப்பட்டவன், தேவ சித்தம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னை அழைச்சிட்டு போன காரியத்தில் இதை செய்யன்னு சொல்கிற பொழுது நான் பகுதியை செஞ்சுட்டு பகுதியை செய்யாமல் போனேன்னா என் வாழ்க்கையில் விருத்தி கட்டதனமாக தான் இருப்பேன். தேசத்துக்கு ராஜாவாய் அழைக்கப்பட்ட சவுல் இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போனதுனால அன்னைக்கே ஒரு நியாய தீர்ப்பு வந்துருச்சு. நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாகல, உன்னை காட்டில் உத்தமனாகி ஒருவனை கற்று தேடி அவனை உன் ஸ்தானத்தில் ராஜாவாக்க போகிறான். போச்சா? கத்திரி அங்கீகாரம் கட்டாயிட்டா? தேவசூர் காத்துக்கு தேவ பிள்ளைல இவன் பகுதி தேவ சித்தம் செஞ்சான், பகுதி செய்யாமல் போயிட்டான். ஆண்டு சமுதில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் முழுவதும் தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமென். இவன் என்ன நினைச்சிருப்பான் சொல்லுங்க? கத்தலிக்க காத்திருந்தான், கத்தலி சமுதில் தேவ பயம் இருந்துச்சு. இப்போ கீழ்ப்படிஞ்சு போனா பகுதி செஞ்சான். அநேக நேரங்கள் நம்ம செய்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ணில் கண்டது அது நலமாக தோன்றுச்சுன்னா இது தேவ சித்தம், இதை கொன்று போடக்கூடாது, இதை நம்ம வச்சுக்கலாம். கண்கள் காண்கிறது எல்லாம் நலம் அல்ல. அல்லேலூயா. நல்ல முதல் தரமானதும் இரண்டாம் தரமானதும் கொளுத்ததும் புஷ்டியுள்ளதுமா இருக்கு பார்த்த மாத்திரத அவன் கண்ணு என்னச்சிருச்சுன்னா இதையே கொள்ளணும், இதை நம்ம வச்சுக்கலாமே, இதை பயன்படுத்திக்கலாமே, இது நமக்கு பயன்படுமே சொல்லிடுச்சுன்னா சேஃப்டி பண்ணிட்டான். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணணும். தேவ ஜனங்களுக்கு ஒரு நாள் விரோதமாக எழுப்பினது அமலேக்கரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மனசில் வச்சுட்டே வந்தார். இன்றைக்கி அந்த மனசில் இருந்ததை வெளிப்படுத்தி சாமுவேல்கிட்ட சொல்லி சாமுவேல் போய் சவுல்கிட்ட சொல்லி சவுல் போய் நிக்கிரகம் பண்ணி சொன்ன மாத்திரத்தில் இவன் போய் நிக்கிரகம் பண்ணுறான். ஆனால் தப்பு வச்சுட்டான். தேவசன் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கண்ணு பார்க்குறது எல்லாமே காண்கிறது எல்லாமே நல்லது அல்ல. தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்கு மாம்சத்தின்படி கண்ணுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாலிய தம்பிகள் வாலிய தங்கைகள் என்ன செய்கிறானா சிலதை வாழ்க்கை துணைக்காக செலக்ட் பண்ணுறாங்க. நோ, அது தப்பில் பாவத்தில் தேவனுடைய தொடர்பை துண்டிக்கிறது முடியும். அல்லேலூயா. தேவ சமுதிரக்கு தேவ பிள்ளைகள் எந்த விதத்திலும் இதுதான் கிருபை போல, முதல் தரமான இரண்டு தரம் கிருபை போல நாம் இதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி நாம் சுயத்துக்கு மாம்சத்துக்கு அதை எடுத்துக்கிறவே கூடாது. ஆணுடைய சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் நாம் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்சாதான் ஒருவேளை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் 22ஆம் அதிகாரம் மகனை சோதிச்சார் பார்த்தீங்களா கொண்டு வர சொல்லி 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் ஆண்டு பேசுகிறாரு. நீ என் சொல்லுக்கு வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டவனுக்கு உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 12 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவசத்தில் ஆண்டுடைய வார்த்தை நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அந்த 22:18 பர்டிகுலராக பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால
வசனம் சொல்லுது, ஆபிரகாமே ஓ சந்ததிக்குள்ளே தான் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆபிரகாம். இது மட்டும் இல்லை, இந்த கர்த்தர் வர்ஷிக்கிறமன் நம்மளை சொல்லிட்டு வர்றாரு, தேவ பயம், தேவனுக்கு காத்திருத்தல், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுதல். இப்படி வரும்போது தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். இந்த ஆபிரகாம் குறித்த ஆண்டவர் ஏசாயா 41:8 இப்படி ஒரு காரியம் சொல்கிறார். அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம் தான். 41:8 வாசித்து பாருங்க. சிநேகிதன் என்கிறார். ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொல்றாரா? நண்பன் என்று சொல்லுகிறார். வாசித்தீங்களா? யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாம், அதுக்கடுத்து சந்ததி சொல்றார். அப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாம் யாரா? சிநேகிதன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எந்த ஒரு காரியத்தையும் யார்கிட்டையும் பகிர முடியாத காரியத்தையும் யார்கிட்ட தான் போய் சொல்ல முடியும்னா நம்ம நண்பன்கிட்ட தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. பகிர முடியாது. தாய்கிட்ட சில நேரத்தில் சொல்ல முடியாது, தகப்பன்ட்ட சில நேரத்தில் சில காரியம் சொல்ல முடியாது, கூட பிறந்தவன்ட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட தான் சொல்லுவாங்க? நண்பன்கிட்ட தான் சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இந்த ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் 15ஆவது வாய்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4வது சந்ததியில் நடக்கிறது. அதுக்கடுத்தது சந்ததிகளில் ராஜாக்கள் தோன்றுவது, இந்த சந்ததிகள் பிற்காலத்தில் என்ன செய்ய போகுது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கடுத்து 18ஆவது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோரா அழிக்க போகிறத ஆபிரகாம் சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு தீர்மானம் பண்ணுறார். சந்ததிகளுக்கு வாசிக்கல, அப்போ தான் நல்லாயிருக்கும். 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், நான் அது 18லேருந்து வாசிக்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த ஆபிரகாம் பின் சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால நான் செய்ய போகிற மறைக்காம ஆபிரகாம் சொல்லு. அப்போ ஒரு நண்பனா கர்த்தர் இந்த ஆபிரகாமை பழகியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நண்பனை குறித்து வேதத்தில் நல்ல ஒரு சிறந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவீதும் யோனத்தான் நல்ல ஒரு நண்பர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உயிரை போல நேசித்தார் ரெண்டு பேரும். அப்படி இருந்தவங்க. ஒரு நாள் யோனத்தான் செத்து போயிட்டான். தாவீது என்ன செஞ்சாரு? ராஜாவாயிட்டார். இப்போ தாவீது யோனத்தாண்டிய சந்ததியில் யாராவது நான் நன்மை செய்யறதுக்கு இருக்கான்னு பாருங்க, தேடி பாருங்கன்னா இருக்காங்க. யாருனீங்கன்னா நடக்க முடியாத கையில் தவண்டு போகிற ஒருத்தர் இருக்கிறான், மேவி போசேத். அவனை எங்கே இருந்தாலும் கூட்டு வந்து அவனை தன்னுடைய ராஜ பந்தியில் தான் கூடவே சாப்பிட முடியும் அவரை வச்சுருக்கான். அல்லேலூயா. என்னங்க காரணம்? இப்போ ஏசாயா 41:9 வாசிங்க. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆபிரகாமை நண்பன் சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பூமியின் கடையாந்திரத்தை நினைச்சிட்டாரா? எடுத்தேன். இங்க தாவீது என்ன செய்றான்? எங்க இருக்கான்னு தெரியல. அவனை மேவி போசத்தை லோதேபார்ன்ற ஒரு ஊரில் கிடந்தவனை தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து இப்போ தாவீதிட்ட விட்ட மாத்திர தாவீது தன்னுடைய ராஜ பந்தியில் நல்லா தெரியும், 2 கால் முடமா இருக்க எப்படி இருப்பாங்க? தூக்கிட்டு தான் வரும். அல்லது அவங்களாம் வரனா கையை வச்சு தவுண்டு தான் வரும். அவங்களுக்கு எங்கே சாப்பாடா? ராஜ பந்தியில் சாப்பாடு. இப்போ 10ஆம் வசனம் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை. இந்த ஆபிரகாம் அவருக்கு நண்பனானதுனால இந்த ஆபிரகாம் சந்ததியை பூமியின் கடையாந்திரத்தை கூப்பிட்டு வந்து இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இதே மாதிரி தான் அந்த தாவீது என்ன செஞ்சான்? மேவி போசத்தை நீ ஏன் கூட எப்போதும் சாப்பிடு, உங்கள் அப்பா நிமித்தமாக, உங்கள் அப்பா என்னுடைய நண்பன்ற நிமித்தமாக நீ என் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை பலப்படுத்தினான், அவனுக்கு சகாயம் பண்ணான். வசனம் பாருங்க, புதிய ஏசியான்னு சொல்கிற வசனம் அங்கே தாவீது வாழ்க்கையில் முன்காலத்திலே
அந்த தாவீது நாட்கள் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எனக்கு தேவ பயம், தேவனுடைய காத்திருப்பு, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதல் என் வாழ்வில் இருந்துச்சுன்னா, என்னையும் கர்த்தர் ஆபிரகாமை போல ஒரு சிநேகிதனாக வைத்து எனக்கும் அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நடக்க போகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தொடர்ந்து வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது நாம் ஆணுடைய சமூகத்தில் இந்த சவுல் போல பகுதியை செஞ்சுட்டு பகுதியை என்ன செய்யக்கூடாது, செய்யாமல் விட்டுறக்கூடாது. எப்போவுமே 100 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம நினைச்சுனா பிரயாசப்படணும், விருப்பப்படணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் பெரும் பகுதி அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவ மனுஷன் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு போகிறான். ஆண்டவர் சொல்லி அனுப்பப்பட்டு போகிறான். போனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுறார், இந்த காரியத்தை போய் செய்யி, இப்படி திரும்பிவான்னு சொல்கிறார். போகிறான். அங்கே யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆளுகை செய்கிறான். அப்போ தான் தொடங்கியிருக்கான். அந்த யெரொபெயாம் மோசமானவன். எப்படி அவன் இஷ்டத்துக்கு ஈனமானவர்களை, ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரி ஆக்குவான். அவன் இஷ்டத்துக்கு மனசில் ஒரு தோன்ற ஒரு நாளை பண்டிகை நாளாக வச்சுக்கிடுவான். அவன் இஷ்டத்துக்கு 2 கண்டுக்குட்டியை செஞ்சு 1 பெத்திலையும் 1 தாண்டி வைப்பான். அவன் இஷ்டத்துக்கு பண்டிகை நாளை நியமிப்பான். அவன் இஷ்டத்துக்கு பலிபடத்தை கட்டுவான். அவன் இஷ்டத்துக்கு ஆராதனை செய்வான். தேவனுக்கு பயந்தவன் ஒன்றுமே செய்யலை. இவனுக்கு போய் ஒரு எச்சரிப்பை சொல்லிட்டுவான்னு சொல்லி ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் யூதா தேசத்திலிருந்து பெத்தேலுக்கு அனுப்புகிறார். இப்போ போய் பெத்தேலில் போய் அந்த தேவ மனுஷன் அந்த பலிபடத்துக்கிட்ட நின்று, பலிபிடமே ஒரு நாளில் யூதா தேசத்தில் யூதா ராஜாக்களில் சந்ததியில் ஒரு யோசியான்னு சொல்லி ஒரு ராஜா பிறப்பான். அந்த ராஜா உன் பலிபடத்து மேலே மனுஷ எலும்புகளை சுட்டு எரிப்பான், இது நடக்கும் அப்படி சொல்லிட்டு, இதற்கு அடையாளம் என்ன சொல்லிக்கின்னு அந்த பலிபடத்தில் இருக்க சாம்பல் கொட்டுண்டு போகும்னு சொன்னான். உடனே அது நடந்துச்சு. நல்லா கவனிங்க. பின்னாடி பல வருஷங்கள் கழித்து நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அந்த தேவ மனுஷன் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ அவர் பெறப்படுறார். இப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச மாத்திரத்தில் நான் கட்டின பலிபடத்தை எலும்புகளை வச்சு சுட்டரிப்பானா, நான் கட்டின பலிபடம் சாம்பல் கொட்டுண்டு போமா, பிடிக்கலாமன்னு சொல்லி யெரொபெயாம் நினைச்சிட்டான். தேவ மனுஷன் எனக்கு கையை நீட்டின கை யெரொபெயாமுக்கு என்ன செய்யல, மடக்க முடியல, மரத்து போச்சு. நீட்டின வாக்கிலே கை நின்றுச்சு. இப்போ பயந்து அழுது அந்த தேவ மனுஷனை கூப்பிடுங்க, எனக்கு அவர் ஜெபம் பண்ணணும், என் கை சரியாகணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு வச்சு வருந்தி கேட்டு தேவ மனுஷன்ட்ட ஜெபம் பண்ண சொன்ன மாதிரி தேவ மனுஷன் ஜெபம் பண்ணான். யெரொபெயாம் கை என்ன சிரிச்சு, சீராயிடுச்சு, சரிப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க. இப்போ யெரொபெயாம் என்ன சொல்கிறான், தேவ மனுஷனே என் வீட்டுக்கு வா, இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன். அந்த தேவ மனுஷன் சொன்னால், தேவன் எனக்கு வார்த்தை வந்திருக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ போகிற இடத்துல புசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பி வரக்கூடாது, அதனால பாய் போயிட்டு வர சொல்லி போயிட்டான். என்ன செஞ்சுருக்கான் அவன், யூதா தேசத்துக்கு திரும்பி போயிருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, போகிற வழியில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, பெத்தேலில் குடியிருந்த கிழட்டு தீர்க்கதரிசி ஒருத்தன் அவங்க மகங்க சொல்கிறது கேட்டு, இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் வந்தான், இப்படி சொன்னான், ராஜாவுக்கு இப்படி நடந்துச்சு, அவன் சரிப்படுத்தினா, திரும்பி போயிட்டான். சொன்ன மாத்திரம் கிழட்டு தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டான், புறப்பட்டு போய் அவனை சந்தித்து, ஐயா நீ தான் யூதாவிலிருந்து வந்த தேவ மனுஷனா, ஆமாம், நீ என் வீட்டுக்கு வா, நான் வரமாட்டேன், என் கூட சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஆண்டு இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு, ஓடு தங்க மாட்டேன், ஓடு சாப்பிட மாட்டேன், நான் வந்த வழி திரும்பி போக மாட்டேன், கடைன்னு ஒப்பிச்சான். அப்போ இந்த கிழட்டு தீர்க்கதரிசி ஒரு பொய் சொன்னால், கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு குடிக்க வச்சு அவனை அப்புறம் அனுப்பு அப்படின்னாரு. அதனால் வானா. கவனம் தேவச்சனங்களே, கர்த்தர் கொடுத்த ட்ராக்கில் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. உங்களை திசை திருப்புறதுக்கு ஒரு கல்லட்டை தீர்க்கதரிசி எங்கோ எழும்புவான்.
உங்களை வழி மாத்துறதுக்கு ஒரு தெலும்பா வேணும். அவன் பொய் சொன்னான்னு சொல்லுது. ஆனால் அந்த பொய்யை யூதா தேசத்தில் வந்த தேவ மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? நம்பிட்டான். நல்லா கவனமாக இருங்க. இவனைத்தானே ஆண்டவர் அனுப்பிச்சாரு, இவன்கிட்ட தானே சொல்லிவிட்டார் சாப்பிடக்கூடாதுன்னு, தண்ணி குடிக்கலான்னு சொன்னார், போன வழியை திரும்பி வரேன்னு சொல்லி இவன்கிட்ட தானே சொன்னார். இவன்கிட்ட சொன்ன ஆண்டவர் அவருடைய ப்ரோக்ராம் மாற்றோம்னா திரும்பி அவன்கிட்ட அவர் சொல்ல மாட்டாரா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாற்றுன்னு சொன்னால் அவன்கிட்ட தானே சொல்லுவார், இன்னொன்று தானே சொல்லுவார். மதீனம். தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஒழுக்கமாக நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ட்ராக்கை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை. எந்த காலத்துக்கு கொண்டு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். அவன் இப்படி ஓடுறான், இவன் இப்படி ஓடுறான், அவன் இப்படி செய்கிறான். நோ, அங்கே பார்த்தீங்க விழுந்து போறீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஜபத்தை இப்படி செய் அப்படி செய், உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை இப்படி வாழு அப்படி வாழு, உபவாசத்தை இப்படி செய் மாத்துறாங்களா? கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ, சத்திய புஸ்தகம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. அநேகர் இன்னைக்கு உங்களுக்கு ட்ராக்கை மாத்திருக்கு. டிவிகள்லையும் வாட்ஸ்அப்லையும் தொலைக்காட்சியிலும் உங்கள் ட்ராக்கை மாத்திருக்கு. அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கடைசி காலம். கலட்டத்திற்கு அநேகரை வஞ்சிக்கிற காலம். அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. என்னாச்சு தெரியுமா? சரி, நான் பேச்சு கட்டு போய் கலட்டை தீர்க்கதரிசி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கலட்டை தீர்க்கதரிசி பொய் சொன்ன தீர்க்கதரிசிகிட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். உண்மையான தீர்க்க தரிசனத்தை அவன் சொல்றான். இந்த வாரு, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாக போனதுனால, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல எங்கே வந்து சாப்பிட்டதுனால நீ உன் ஊருக்கு திரும்பி போக மாட்ட. உன் பிதாக்கள் கல்ல எடுத்த உன் சரீரம் உன் பிரேதம் சேராது. நீ சொன்னதை செய்யாதனால நீ அறவர போச்சா? இப்போ உண்மை வந்துருச்சா? பொய் சொன்ன வாயிலிருந்தே கத்த உண்மை சொல்ல வச்சிட்டாரா? கடைசி நாட்டில் நம்ம இப்படி இருந்துடக்கூடாது. நமக்கு கண்ணை திறந்து கொடுத்துருக்கிற ஆண்டவர், வேதத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர், சத்தியத்தை கொடுத்துருக்க ஆண்டவர், சத்தியத்தின்படி நடந்து சாட்சியாக வாழும். ட்ராக்க நம்ம ஓடுற ஓட்டத்தை மாற்றிடவே கூடாது. இடதும் வலதும் பின்னும் திரும்பிடவே கூடாது. நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதப்படாத சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும். இந்த தேவ மனுஷன் தான் பார்த்தீங்களா, அவன் இன்னும் எத்தனை பேருக்கு எச்சரிப்பு கொடுக்க கத்த நியமிச்சிருந்தா தெரியுமா? அத்தனையும் போச்சா? இந்த யெரொபெயாம் 10 கோத்திரத்துக்கு ராஜா இருந்தவனேவும் அவனை போய் ஆண்டவர் எதிர்த்து பேசி அவன் கை சீர்கட்டு போய் சீராக்கி அவன்கிட்ட கொடுத்த வெகுமானத்தை வேணான்னு சொல்லி, அவன்கிட்ட கொடுத்த சாப்பாடை வேணான்னு சொல்லி திரும்பி வந்தவன் இன்னும் யூதா தேசத்தில் வந்து எத்தனை பேரையோ திருத்த வேண்டியவனாக இருந்தான். அத்தனை பேரையும் திருத்தறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை அம்போன்னு போச்சு. தேவஜனமே, என்னையும் உங்களையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேறதுக்கு முன்னாடி நாம ட்ராக்கை மாத்திரக்கூடாது, வழி விளைகிறவே கூடாது. எத்தனை வார்த்தை புரியுது? இந்த நேரத்தில் கத்து பேசுகிறார். எதையோ கொண்டு பிசாசு என்ன செய்கிறான். அன்னைக்கு அப்படியே உபதேசம் கரெக்டாக இருக்கு மாதிரி தெரியும். அதிகபட்சம் நீங்கள் சத்தியத்தை வாசிங்க. ஏதாவது யாராவது ஒரு காரியத்தை யூடியூப்பில் சொடான்னு பார்த்துட்டு செவி கொடுத்துடாதீங்க. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, இருதயத்தில் யோசித்து பாருங்க, வேதத்தை எடுத்து பாருங்க. அவர் சொல்லபடி இருக்கா இல்லையா? மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா? விகற்பமாக போதிக்கிறாங்களா? ஜாக்கிரதை. அப்படின்னு சொல்லி காத்துட்டு தேவைப்பட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் வழியை விலகி போயிடவே கூடாது. அப்போது இவன் என்ன சித்த செஞ்சான்? முழுவதும் செஞ்சானா? பகுதி செஞ்சானா? போனான் சர்த்தான், சொன்னான் சர்த்தான், சாப்பிடாம திரும்பினான் சர்த்தான். அதுக்கடுத்து திரும்பி போனான். பார்த்தீங்களா? இதாங்க பின்மாற்றம்ன்றது.
நம்ம வாழ்வில் பின்மாற்றத்துக்கு கையேடு, நம்ம வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பின்மாற்றம் வந்துச்சு, நம்ம தேவ சமூகத்தை விட்டு தொலைஞ்சு ஓட்டும். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டு சமூகத்தில். ஏன்னா அடிக்கடி பெஞ்சும் தண்ணியை குடிச்சும் நல்ல விளைச்சலை கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்டிருக்கும், சுட்டெரிக்கப்பட்டிருக்குமே. ஸ்தோத்திரம். மழை பெய்யுது, ஆனால் மழை கொடுக்குறார், நல்ல மழை குடிக்குது, ஆனால் விதைச்ச விதை விளைய மாட்டேது. அப்போ என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு 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 வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால், தேவசத்தத்தை கேட்டு கேட்டு தேவசத்தத்துக்கு செவி கொடுக்க போனால், தேவ பயம் இருந்துச்சு, கத்திரிக்கை கிருமிக்கு காத்திருப்பு இருந்துச்சு, சொல்லுக்கு கீழ்ப்படியாக போனால் என்னத்துக்கு ஆகிறது? வேஸ்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த காரியத்துக்கு போக போகிறோம். ஆண்டு சமூகத்தில் நமக்கு சமயம் முடிச்சுட்டு, ஆனாலும் இந்த மாதம் வாக்குத்தத்தை முடிக்கணும். ஒரு சில நிமிஷங்கள் பொறுத்துங்க. அல்லேலூயா. தேவசத்தில் காத்திருந்த பிள்ளைகளே, நீதிமொழியில் 21:3 என்ன சொல்லிச்சு? பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பலியை வெறுக்கிறாரா? என்ன சொல்றாரு? அதை பார்க்கிலும். எப்பா நீ எதுக்கு பலி செலுத்துற? சொல். பலி எதுக்கு? அது ஒரு காணிக்கை. ஆமென். கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு தான் காணிக்கை கொடுக்குறோம். சரி, சில பலி பாவ நிவாரண பலி, சில பலி குற்ற நிவாரண பலி. இதெல்லாம் செஞ்ச பாவத்தை தொலைக்கிறக்காண்டி, கர்ம பாவத்தை தொலைக்கிறக்காண்டி பலி செலுத்துகிறோம். அப்போது சிலது சமாதான பலி, சிலது ஸ்தோத்திர பலி. இந்த பலியெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்த. ஆமென். சர்வாங்க தகன பலி, இந்த பலியெல்லாம் தேவனை பிரியப்படுத்த. அப்போது பலி என்பது தேவனை பிரியப்படுத்துறதுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச பாவங்களை தொலைக்கிறதுக்காக செலுத்துகிற பலி. இது காணிக்கை. நல்ல கவனம் வைக்கணும். ஆதியாகமம் 4 நாளில் ஒரு பலி, அது அங்கீகரிக்கப்பட்ட பலி. ஆமென். அதாவது ஆபேல் பலி. வசனத்தை டக்குன்னு வாசிக்க வைப்போம். ஆபேல் தன் மந்தை தலைச்சுகளிலும் அவைகள் கொள்மையானது சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்க அங்கீகரிச்சிட்டார் ஆண்டவர். இங்க பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ பலி செலுத்துறதுக்கு பிரியம். சரி, இப்போ 8 ஆதியாகமம் 8:20-21 வாசிங்க. 8:20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். இந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? இருக்கிறத கொஞ்சம் மிருகம் தாங்க, அதில் நல்ல மிருகம் கொஞ்சம் தான். அந்த நல்ல மிருகத்தில் கொஞ்சத்தை எடுத்து நினைச்சானா நோவா பலி செலுத்துறார். ஆனால் அதையும் கர்த்தர் நினைச்சாரு, ஏற்றுக்கொண்டார். அப்போது ஆபேல் பலி ஏற்றுக்கொண்டார், இங்கே நோவாவின் பலி ஏற்றுக்கொண்டார். இப்படி புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஆசாரி போடாரத்துக்கு வர்றோம், தேவாலயத்துக்கு வர்றோம், ஒவ்வொரு பலி ஏற்றுக்கொண்டார். அடுத்து பழைய தீர்க்கதரிசியில் எலியாவிட்ட வர்றோம், எலியா பலி ஏற்றுக்கொண்டார். பலி ஏற்றுக்கொண்டே வந்த ஆண்டவர் இங்கே நீதிமொழிகளில் வரும்போது 21:3 எப்பா பலி செலுத்துகிற ரைட்டு, ஆனால் இந்த பலியை பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதுதான். அப்போது பலி செலுத்து ரைட்டு, அதில் மிஞ்சின ஒரு காரியம் இருக்குது. என்னதுன்னா நீதி நியாயம் செய்யும். ஸ்தோத்திரம். இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசு இதை குறித்து பேசுகிறார். என்னது? மத்தேயு 23:23. தம்பிகளா சொல்லும் போது எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எங்கே என்ன தெரியும். ஒரே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீதி மத்தேயு 23:23 என்ன போட்டிருக்குது? என்ன சொல்றார் ஆண்டவர்? இப்போ அதாவது பலியும் செலுத்தணும், நீதியும் இரக்கத்தையும் விடக்கூடாது. ரெண்டும் நிறைவேற்றணும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். எப்படி? கத்திரிஸ்வர் காத்திருக்க தேவ பிள்ளைங்களே, அங்கே ஒரு தசமத்தை குறித்து சொல்கிறார். இது ஒரு காணிக்கை, இது ஒரு பலி.
அப்படி தானே? நீங்கள் சீரகத்திலையும் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் இப்படி பொடி பொடிசாக இருக்குது. இதில் எல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சுறீங்க? கரெக்டாக காணிக்கை செலுத்துறீங்க, பலி செலுத்துறீங்க. சர்த்தம் ஓகே. ஆனால் அதுக்கடுத்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதி, இரக்கம், விசுவாசம், இதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? எப்பா நீ எனக்கு கொடுத்தாப்புல நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் திருப்தியாக போட்டுட்டு உன் மேலே பிரியமாக இருப்பேனா? இல்லை, அதை செய். ஆனால் இந்த நீதி, இரக்கம், விசுவாசம் இதை நீ கடைப்பிடி. அல்லேலூயா. பகுதியை செஞ்சுட்டு பகுதியை விட்டுறாத. 100% 100% நீ என்ன செய்ய சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு செய்ய. அல்லேலூயா. அப்போ நீதியும் நியாயத்தையும் அதை நம்ம விசுவாசத்தையும் கை கொள்ளணும், கிடைப்படும். இப்போ திரும்ப வாங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொன்னா பார்த்தீங்களா? 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வர் எல்லாரும் பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் எங்க சொன்னாரு? சாலமோன் 21:3 நீதிமொழியில் சொன்னார் பார்த்தீங்களா? என்னது? நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி ஆபிரகாம் தன் சந்ததிக்கு சொல்லுவான். அல்லேலூயா. இவனும் பலி செலுத்த போனான்ல, மகனை பலி செலுத்த போனான்ல, செலுத்தல. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு கிடா இருந்துச்சு, கிடா பலி செலுத்திட்டான். அதை அங்கீகரிச்சுட்டார் ஆண்டவர். ஆமென். அதுக்கடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க, இந்த 18ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். நீதியையும் நியாயத்தையும் அவன் பின் சந்ததிக்கு சொல்லி கொடுப்பான். இந்த பின் சந்ததியில் ஒரு ஆள் தான் சாலமோன் சொல்றார். ஆனால் நடந்தது என்ன சொன்னார்ல? யாரு? சாலமோன் சொன்னார்ல. நடந்தது என்ன? ஒரு நாளில் சேபா ஸ்திரீ வர்றான். சேபா தேசத்து ராஜஸ்திரீ. இவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு இவன் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வர்றா. இவனுடைய கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானு பார்க்குறதுக்கு வர்றா. வந்துட்டு 1 ராஜாக்கள் 10:9 அப்படி சேபா ஸ்திரீ இப்படி பேசுகிறான். 10:9 வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:9. ஆ 10:9 சத்தமாக வாசிங்க. நியாயமும் நீதியும் செய்யறதுக்கு உம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். யார் சொல்றான்? ஒரு புற தேசத்து ராஜஸ்திரீ. எப்பா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறப்பா, எப்படி உன்னைய போய் நீதி நியாயம் செய்திருக்க அப்படி கர்த்தருடைய வச்சிருக்காரு, ராஜா வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் புகழ்ந்துட்டு போனான். இப்போ ஒரு பக்கம் பரட்டுங்களேன், என்னாச்சு? 11ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். சாலமோன் வயசுள்ளது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய புத்தி அவன் தகப்பன் தாவீது போல கர்த்தருடைய உத்தமமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீதியும் நியாயத்தையும் இங்கே கண்டு பிரமிச்சு போன சேபாஸ்திரி. ஆனால் இவன் 20 வருஷம் ஆண்டவருடைய ஆலயத்தையும் அவனுடைய அரண்மனையும் கட்டினான். கேட்டீங்களா? இந்த 20 வருஷம் கழிச்சு அடுத்த 20 வருஷத்தில் அரண்மனை தியானிச்சு சொல்கிறேன். ஆலயத்தை கட்டினவன், அரண்மனை கட்டினவன் மனைவிகளை கட்டினான். மனைவிகளை கட்டினவன் கெட்டதோட சும்மா இருந்துட்டு போனதுன்னு மனைவிகள் பேச்சை கேட்க ஆரம்பித்தான். இப்போது அவனுடைய இருதயம் உத்தமமாக இருக்கவில்லை. ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது சின்ன பிள்ளைகளாம் வசனம் சொல்லுவாங்க. எபேசியர் 6:1 சொல்லுங்கள்.
கொஞ்சம் சத்தம் பதிகிறாப்புல சொல்லுங்கள். பெற்றாருக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகள் பெற்றாருக்கு என்ன செய்யணும்? இதுதான் நியாயம். சரி, வசனம் உண்மை தானே? இந்த தாவீது சொன்னால், இந்த பாரு மகனே, நீ இந்த பூமியில் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர்ற, நீ என்ன செய்யணும்? நீதி நியாயத்தை செய்யணும்னு சொன்னான். இந்த சாலமோன் இந்த தாவீது சொல்ல என்ன செய்யணும்? கேட்டிருக்கணும். ஆனால் பெற்றோர் சொன்னதை கீழ்ப்படியாக போனதுனால இந்த சாலமோன் அபாத்திரமாய் போனான். அல்லேலூயா. இந்த சாலமோன் தாவீது சாகுற நேரத்தில் அநேக ஆலோசனை தாவீது சொன்னான். அந்த பாரு அங்கே யோவாப் இருக்கான், அவனை சரிப்படுத்திரு. சீமைன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை சரிப்படுத்திரு. அப்புறம் அங்கங்கே ஒரு காரியங்களை சொல்கிறார், எல்லாத்தையும் நீ சரிப்படுத்துவேன், நீ ஞானமுள்ளவர் சொன்னார். அவன் வாழ்க்கைக்கு அவன் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லி கொடுத்தார். ஆனால் அதுக்கு மட்டும் அவனால் என்ன செய்ய முடியல. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த பெற்றோருக்கு, இந்த தகப்பனுக்கு சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டான் சாலமோன். என்னாச்சு? சவுல் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு போனான், இந்த சாலமோன் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு போயிட்டான். ஆனால் சவுல்கிட்ட முழுசாக நீக்கினது போல் கர்த்தர் சாலமோனுக்கு முழுசாக நிற்காம தாவீது ஒரு நல்ல மனுஷனுக்காண்டி இந்த சாலமோனுக்கு கொஞ்சத்தை கையில் கொடுத்து பழைச்சிட்டு போனார். இறக்கப்பட்டு பாவம்னு சொல்லி பரிதாபப்பட்டு ராஜ்யத்தை கொஞ்சம் கொடுத்தார். இந்த பரிதாபத்துக்குள்ள நம்ம நடக்க வேண்டாம். முழு உரிமையோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு நான் என்னாலும் சுகமாய் தங்கியிருப்பேன், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது தேவனுக்கு பயந்து கிருபைக்கு காத்திருந்து சொல்ல கேட்டு ஆண்டு சொல்ல கீழ்ப்படிந்து நடந்தேன்னா, நான் தேவ சொல் நீதி நியாயத்தை செஞ்சுட்டேன்னா என் மேலே எப்போயும் பிரியமாக இருப்பேன். கண்களை முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மைமின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் அப்பாவுடைய சமூகத்தில் இந்த வாக்குத்தத்துடைய உச்ச பகுதியை தியானிக்க உதவி செஞ்சு எனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்க வந்த பிள்ளைகள், வார்த்தை சொன்ன அடிமை எல்லாரும் உமக்கு பயந்து உமக்கு காத்திருந்து இப்படி சத்தம் கேட்டு நீதியும் நியாயத்தை செஞ்சு எப்போது நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்ய மாட்டவரே. நாங்கள் உம்மோடு சுகமாய் தங்கணும் ஆண்டவரே. நீர் எப்போது எங்களை காப்பாற்றுகிறவர், நீர் எங்கள் எல்லைகளுக்குள்ள வாசமாக இருந்து எங்களை நடத்துகிறவர். அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. இப்போது ஒவ்வொரு சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்புங்க. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் தேவசோட காத்திருந்து ஆவியில் பலப்பட வச்சு வருகிற வாரத்தில் பரிசுத்தாரை பொறுப்படுத்திக்கொள்ளும். 2வது வாரத்தில் ஸ்தோத்திர கூட்டத்தை பொறுப்படுத்திக்கொள்ளும். அன்பின் பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்கள் காலையில் விசாரித்து நடத்தும். கர்த்தர் பிறகு நாங்கள் சிறுமி தாழ்த்துவிடு. இப்பொழுது சந்தோஷமான தலைகளை நிரப்பி அனுப்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு எனக்கு சதாகாலம் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென்.